Hi friends, வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி டூ வீலர் வந்து ஒரே நாள்ல எப்படி கத்துக்கிறது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படினா நிறைய டூ வீலர் வீடியோலாம் போட்டுருக்கோம். அதுல நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான ஆன்சர் எல்லாமே இதல இருக்க போகுது. ஈஸியா எப்படி இன்னைக்கு ஸ்கூட்டி ஓட்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அடிக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது கம்ஃபர்ட்டபிளா வந்து Dress போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு இல்ல அப்படினு பாத்தீங்க அப்படினா நம்ம லெக்கின் அந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கோம் அப்படினா அதை இழுத்து விட வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுனால Dress பாத்தீங்க அப்படினா Dressம் செப்பலும் கண்டிப்பா வேணும். நம்ம ஸ்கூட்டி ஓட்டி பழகுறப்ப நீங்க இந்த மாதிரி ஷூ போட்டீங்க அப்படினா நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து வண்டியில பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். எப்பவும் இந்த மாதிரி உட்கார்ந்து கூட நீங்க எடுத்து விட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படினா ஸ்டாண்ட் எடுத்து விட்டதுமே சாயற மாதிரி இருக்கும். நீங்க உட்கார்ந்துட்டு கூட சைடு ஸ்டாண்டை ரிமூவ் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சாவி போட்டிருக்கேன். இப்போ கீ போட்டு ஆன் பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு ரெண்டு இது இருக்கும். ஒன்னு வந்து லாக், அடுத்தது வந்து ஆன் பண்றது. இப்போ நான் வந்து இத ஆன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சிலேட்டர். இது வந்து பிரேக். இது வந்து ஃப்ரண்ட் பிரேக் பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா நம்ம பிடிக்க மாட்டோம். அதிகமா வந்து பேக் தான் பிடிப்போம். பேக் பிரேக் தான் பிடிப்போம். ரொம்ப எமர்ஜென்சினா தான் ரெண்டு பிரேக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுவோம். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா லேடிஸ் ஜென்ஸ் ஒரு சிலர் ரெண்டு சேர்ந்த மாதிரி பிடிப்பாங்க. லேடிஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த பேக் பிரேக் தான் பிடிப்பேன். அதிகமா பேக் தான் பிடிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் நம்ம வந்து பேக் பிடிக்காம ஃப்ரண்ட்டை பிடிச்சிட்டோம் அப்படினா அப்படியே கமுத்து விட்டுரும் வண்டியை. அதனால நான் அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஹை பீம் லோ பீம், அதுக்கப்புறம் இது வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் நம்ம டர்னிங் திரும்புறப்ப போடுவோமே அந்த இண்டிகேட்டர் இதுதான். இதுல பெருசா நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் வந்து இதுல இல்ல. கார்ல கூட கொஞ்சம் இருக்கும். இதுல பெருசா இல்ல, அவ்வளவுதான் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரன், அவ்வளவுதான். இது வந்து ஸ்பீடு நம்ம என்ன போறோமோ அந்த இது காமிக்கிற ஸ்பீடோமீட்டர், அவ்வளவுதான். அதில் லைட் எரியும் இண்டிகேட்டர் எந்த பக்கம் எரியுதுன்னு நம்மளுக்கு காமிக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ எப்படி ஓட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்ம ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சா எது வேணுனாலும் செய்யலாம். செய்ய முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு ஒல்லி எத்தினூண்டாக இருப்பாங்க. அவங்க பெரிய வண்டி ஓட்டுவாங்க. வண்டிக்கும் நம்ம ஆளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் நான் குட்டையாக இருக்கேன், என்னால் வண்டி ஓட்ட முடியல, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கேன் அப்படின்லாம் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வண்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணணும். அதாவது ரெண்டு கால் இருக்குது பாருங்கள், அதை மெல்லமாக நம்ம நடந்து போவோமே அந்த மாதிரி தான். ரொம்ப ஸ்பீடாக கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம நடந்து மூவ் பண்ணுவோம்ல, நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நடக்கிறத விடவே ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பழகணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்லோ ஸ்பீடு பழகணும். ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி அந்த ஸ்பீடு இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வண்டி எந்த வண்டியில் ஓட்டுறீங்களோ அதோட கண்ட்ரோல் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வண்டியில் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஃபேசினோ, இதில் வந்து லைட்டாக முறுக்குனாலே ஸ்பீடாக தான் போகும் யமஹாங்கிறதுனால. இப்போ இது வந்து ஜீரோலேயே தான் இருக்குது, ஆனால் வண்டி மூவ் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டார்டிங் இந்த மாதிரி விட்டு ஓட்டக்கூடாதுமாங்க டக்குன்னு. ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங் நீங்கள் நம்ம வந்து அந்த டூ வீலரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பிரேக் வந்து நீங்கள் பொழுதுக்கு கை வச்சுட்டு ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏன்னா இப்போ இந்த ஸ்லோ ஸ்பீடு ஓட்டுறப்ப நீங்கள் பிரேக் வந்து பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரேக்லேருந்து நீங்கள் கை இல்லாமையே ஓட்டலாம். அது நான் இப்போ எப்படின்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து வண்டி மூவ் ஆகுதா. இப்போ வண்டி மூவ் ஆகுறப்ப நான் லைட்டாக தான் நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், ரொம்ப கிடையாது. ஆக்சிலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்பீடு போகிற அந்த இது இருக்குது, அது வந்து மூவே ஆகலை, ஜீரோவில் தான் நிற்கிது. ஆனால் மூவ் ஆகுது வண்டி. அந்த மாதிரி தான் நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி காலை வச்சுட்டு லைட்டாக நம்ம நடக்கிற மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் ஸ்லோவாக ஓட்ட முடியுமோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வண்டியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து டக்குன்னு முறுக்கியெல்லாம் ஓட்டிட முடியாது. பாருங்கள், இப்போ கால் பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஸ்லோவாக வருது வண்டின்னு சொல்லிட்டு. வண்டி மூவ் ஆகுது, நான் லைட்டாக ஆக்சிலேட்டர் தான் கொடுக்குறேன். அது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி மண் ரோட்டில் ஓட்டி காமிக்கிறேன் இப்போ அப்படின்னா, ஒரு சிலர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா வண்டி நடக்கிற மாதிரி காலில் தள்ளிட்டு நடக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம ரோட்டில் நடக்கிறப்போ. ஆனால் நான் இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல அப்படி பண்ண முடியாது. மேடும் குழியுமா கல்லுமா இருக்குல்ல, அப்போ நீங்கள் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும்தான்
ஆக்சிலேட்டரில் தான் அது மூவ் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் இந்த பக்கம் பாருங்கள், கையை நான் வைக்கவே இல்லை, பிரேக்கில் நான் கை வைக்கலை. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, நான் கை வைக்கலை. நான் அதுலேயே தான் நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரேன். அதாவது ஸ்பீடை வச்சு குறைச்சி தான் மூவ் பண்ணி தான் கொண்டு வரேன். அந்த மாதிரி நீங்கள் பழகிக்குங்க. ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான் பழகணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா டக்குன்னு முறுக்கி எங்காச்சும் போய் விழுந்துருவோம், அதோட எடுத்து வண்டியை நிறுத்திடுவோம். இப்போ பாருங்கள், இந்த கையில் மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லுமே நான் வந்து ரைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட்டில் நான் பிரேக்கே நான் யூஸ் பண்ணலை. டக்குன்னு ஏன்னு கேட்டால், நம்ம ஓட்டிகிட்டே இருப்போம், டக்குன்னு பிரேக்கவாக பிடிப்போம், டக்குன்னு வண்டி இதாகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு, சப்போஸ் இல்லை டக்குன்னு முறுக்கிடுவீங்கன்னுச்சுன்னா ஒரு விரலை கூட நீங்கள் பிரேக்கில் வச்சுக்கலாம். அதான் இப்போ பாருங்கள், அப்படியே லைட்டாக இந்த மாதிரி அதே ஸ்பீட்லேயே ஒரு மணி நேரம் இதே ஸ்பீட்லேயே நீங்கள் மூவ் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கணும். இதே ஸ்பீடே நீங்கள் பழகுங்க, அப்போ தான் ஆகும். வண்டி நம்ம கண்ட்ரோலுக்கு வர்ற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியே தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வண்டி வெயிட்டாக இருக்கும். ஃபேஷனோ பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டாக தான், ஸ்டீல் பாடி அப்படிங்கனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டுறக்கெல்லாம் வந்து இது இருக்காது, நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக போகும். நிறைய பேர் இந்த வண்டியை பற்றி கேட்டிருந்தீங்க, அது நான் என்னோட வீடியோலலாம் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். யமஹா ஓட்டுறக்கு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 35 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதுக்கு வேண்டி. இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஓட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு கிடைக்காது, லெஃப்ட் சைடு தான் கிடைக்கும். லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். ரைட் சைடு அவ்வளோக்கா லெஃப்ட் சைடு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வண்டி சாயும். ரைட் சைடு சாயிடுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான், ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி ஆகும். இப்போ நான் வந்து பிளைன்ஸ் ரோட்டில் வந்து ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பிளைன் கிரவுண்டாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிளைன் கிரவுண்டில் ஓட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும், ஓட்டுறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் யாராச்சும் நம்ம வீட்டில் பக்கத்தாடி இந்த மாதிரி ரோடு இருக்கும், ஆனால் ஓட்ட பழக நம்ம இது பண்ணுவோம், ஐயோ சரி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருக்காங்க பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நினைக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் எட்டு போகிற இடத்துல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் எல்லாம் சூப்பராக போடுங்க, ஜென்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது போனாங்க. நாங்களாம் போனப்போ லேடிஸ் எல்லாம் சீக்கிரமாகவே எட்டு போட்டுட்டோம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நம்மளை மாதிரி தான் அவங்களும் பழகியிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ தான் பழகிறோம், அவங்க இதுக்கு முன்னாடி பழகியிருப்பாங்க, இதே மாதிரி தான் பழகியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இதெல்லாம் ஆக வேண்டியதில்லை. ஈஸியாக நம்மளுக்கு வந்து பழகணும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் நம்ம இதில் வந்து கூச்சப்படுறக்கோ இல்லை இதில் வைக்கப்படுறக்கோலாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி என்னென்னமோ லேடிஸ் எல்லாம் ஓட்டுறாங்க, நம்ம டூ வீலர் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? அதனால் ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் பிளைன் அந்த மாதிரி ரோட்டில் நான் வந்து ஓட்டி காமிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் பண்ணிக்கிங்க, அதாவது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு வந்து நீங்கள் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக அதுக்கு வச்சு 2 காலையும் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணுறது. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் 2 காலையுமே வச்சுட்டு 2 காலை நீட்டிகிட்டே ஓட்டுவோமே, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பழகிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்பீடு, அப்புறம் 2 காலையும் வச்சுட்டு ஓட்டி ஸ்பீடில் போகிறது, அப்புறம் ஒரு காலை மேலே வச்சுட்டு நம்ம ஓட்டுறது. அந்த மாதிரி பழகிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு காலை தூக்கி மேலே வச்சுட்டேன். அடுத்தது இந்த கால் எப்போவுமே பாருங்கள், ரைட் சைடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே வச்சுக்கணும், லெஃப்ட் சைடில் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணியே ஓட்டிகிட்டு போகணும். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்த ஸ்டேஜ் இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரொம்ப ஸ்லோவாக, அதுக்கப்புறம் 2 காலையும் கொஞ்சம் ஸ்பீடாக, அதுக்கப்புறம் ஒரு காலை ஃபஸ்ட்டு தூக்கி வச்சுட்டு ஒரு காலையே பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டிகிட்டு போகிறது. இந்த மாதிரி மறுபடியும் இப்போ தூக்கி வச்சு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மேலே வச்சு கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ, லைட்டாக வண்டி சாயுதுன்னா நீங்கள் காலை ஊனிக்கலாம், கையில் பிரேக் இருக்குது, நம்மளுக்கு கால் இருக்குது, ஊனிக்கலாம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் ஸ்பீடாக கொடுக்கக்கூடாது, அதை மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அதை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வண்டி உங்களுக்கு பழக அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டேர்னிங் பண்ணி அதாவது வளைஞ்சு போவோமே, அந்த மாதிரி பழகிறது. 2 காலை வச்சு தான் நான் வளைஞ்சு ஓட்டுறேன் பாருங்கள். 2 காலுமே ஊனிக்கிங்க, 2 காலையுமே பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி வளைஞ்சு போடுறது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஓட்டுறப்போ நம்மளுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எடுத்ததையுமே பார்த்தீங்கன்னா யாருனாலையுமே டேர்னிங்கில் வந்து ஸ்பீடாக எல்லாம் திருப்பிட முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி லெஃப்ட்டு பாருங்கள், ரைட்டு, இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ பேலன்ஸ், அதாவது காலை ஊனிட்டே நீங்கள், அதாவது காலில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து திரும்பலாம். இந்த மாதிரி தான் பாருங்கள். அப்படி திரும்புகிறப்போ லெஃப்ட்டு ரைட்டு திரும்புகிறப்போ உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் இந்த மாதிரி பழகிக்குங்க. அப்படி இதுவும் ஸ்லோ ஸ்பீடில் பழகுங்க. இந்த மாதிரி வளைச்சு லெஃப்ட்டில், ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லெஃப்ட்டு வளைக்க வருது, ரைட்டில் வளைக்கையில் வண்டி சாயுது, இல்லைனா லெஃப்ட்டில் வளைக்கையில் வண்டி சாயுது, ஒரு சைடு மட்டும் எனக்கு நல்லா வளைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விழுகாமல் வந்து நான்
இது பண்ணிட்டோம் நீங்கள் திரும்பிடுறேன், ஆனால் மற்ற ஒரு சில இதில் வந்து என்னால் திரும்ப முடியல அப்படிம்பாங்க, கால் உணராது. அதுதான் ரீசனு, வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணி ஓட்டையில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக குயிக்காக சீக்கிரமாக நீங்கள் வந்து வளைவுகளில் திருப்புறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேர்னிங்கில் திருப்பணும்ல, இப்போ 2 காலையும் தூக்கி வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒரு காலில் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ அந்த 2 கால் கொஞ்சம் ஒரே மாதிரி ஈவனாக வண்டி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் காலை தூக்கி வச்சுக்கலாம். வண்டி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ ஸ்பீடு, ஒரே ஸ்பீடில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் காலை கீழே வச்சு போகலாம். அதாவது ஒரு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் மேலே வச்சு ஓட்டுறது, அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா அப்புறம் 10 செகண்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு நாள்லேயே நீங்கள் கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சைக்கிள் ஓட்ட எனக்குலாம் சைக்கிள் ஓட்டவே தெரியாது. நான் ஒரு 7 இயர்ஸாக நல்லா தான் ஓட்டிகிட்ருக்கேன் வண்டி. சைக்கிளை நான் தொட்டதே கிடையாது. அதனால் சைக்கிள் ஓட்ட தெரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து சூப்பராக வந்து வண்டி ஓட்டலாம். அதில் எந்த இதுவும் கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சைக்கிள் ஓட்டுறது, நிறைய பேர் சொல்லிடுவாங்க எடுத்து உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, ஸ்கூட்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. சைக்கிள் ஓட்டுறது தான் கஷ்டம், ஸ்கூட்டி ஓட்டுறது ரொம்பவே ஈஸி. பாருங்கள், இந்த மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான் தேவை. அப்படி இப்போ நான் சொன்ன ஒரு 5-6 ஸ்டெப் உங்களுக்கு லைனாக சொல்லியிருப்பேன். அப்புறம் ஸ்லோ ஸ்பீட், அப்புறம் 2 கால், அப்புறம் 1 கால், அதுக்கப்புறம் டர்னிங். இதெல்லாமே நீங்கள் ஒவ்வொரு மணி நேரம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு அளவுக்கு 90% வந்து நீங்கள் ஓட்டிடலாம். அந்த 10% என்ன அப்படின்னா நீங்கள் போய் 8 போடுறது தான். ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி பழகுனீங்க அப்படின்னா போய் 8 போட்டு லைசன்ஸ் வாங்குறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என்ன சென்சார் வந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 2 காலையும் தூக்கி வச்சு ஸ்பீடாக மூவ் பண்ணுறது, அதான் லாஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் பழகிறது வந்து ஸ்லோ ஸ்பீடு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ் போக நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். இதில் பயப்படுறக்கோ எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் கேட்பீங்க எந்த வண்டி, நான் ஷார்ட்டாக இருக்கேன் எந்த வண்டி பழகலாம் அப்படின்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது அப்படியெல்லாம் கிடையாது. எந்த வண்டி வேணால் யார் வேணால் ஓட்டலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. அடுத்தது நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தது தான், சென்டர் ஸ்டாண்டு போடுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்கூட்டியில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நம்மளுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 10-20 வருஷமாவெல்லாம் ஓட்டுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு ஆண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வண்டி ஓட்டுறாங்க, ஆனால் அவங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டு போட தெரியாது. ஆனால் ரொம்ப ஈஸி சென்டர் ஸ்டாண்டு போடுறது. அது நம்ம எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம்லாம் கிடையாது, அது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எதுவும் செய்ய முடியாது ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்கள், ஈஸியாக போட்டலாம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். லைட்டாக இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, காலில் வச்சுட்டு அந்த ஸ்டாண்டை லைட்டாக அழுத்திட்டு இந்த நேரம் அப்படியே தூக்க கூட வேண்டியது கிடையாது. நான் இந்த வண்டியை தூக்க முடியுமா, லைட்டாக வந்து இப்படின்னு தூக்குனாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும், அழகாக வந்துடும் மூவ் ஆகி அப்படியே மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்து டக்குன்னு அதில் உட்காந்துக்கும். அதனால் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ பாருங்கள், எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு டெக்னிக்காக எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி கால் லைட்டாக சென்டராக வச்சு நல்லா அதை வந்து காலை வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஏறுவோம்ல மேலே, அந்த மாதிரி ஏறுனா அதுவாக வந்துடுது பாருங்களேன். நான் தூக்கவே கிடையாது, அதனால் ரொம்ப ஈஸி. ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டி என்னால் தூக்கிலாம் போட முடியாது. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி காலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துடும். அடுத்தது வந்து ஸ்பீடு பிரேக்கில் போகிற பாருங்கள். இப்போ நான் ஸ்பீடு பிரேக் ஒன்று வருது, நான் இப்போ வந்து பிரேக் பாருங்கள், இப்போ வந்து நான் பிரேக்கை பிடிச்சிட்டேன், லைட் எரியுது, அது ஏறி இறங்குறப்ப நான் அந்த லைட் ஆஃப் ஆகிடும் பாருங்கள், அவ்வளோதான். அப்போ விட்டுறணும். அப்போ வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக மூவ் ஆகும். அதாவது ஸ்பீடு பிரேக் கிட்ட போகிறப்ப பக்கத்தாடி போகிறப்ப நம்ம பிடிக்கணும், அது ஏறுறப்ப நம்ம ஆக்சுவலாக அந்த பிரேக்கை விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக அது அப்படியே மேலே அப்படியே ஏறி அப்படியே இறங்கிடும். டம்முன்னெல்லாம் இறங்க வேண்டியதில்லை. ஸ்பீடாக போய் நச்சுன்னு ஸ்பீடு பிரேக்கில் அந்த மாதிரி அழகாக பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஏறிடும். அதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஸ்பீடு பிரேக்குக்கு முன்னாடி போகையில் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏறுறப்ப நீங்கள் பிரேக்கை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸலேட்டர் கொடுத்த மயத்தில் அது டக்குன்னு அது மூவ் ஆகிடும், ஸ்மூத்தாக மூவ் ஆகும், மேலே அழகாக ஸ்மூத்தாக ஏறி இறங்கிடும். அதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டி ஓட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்பவே ஈஸி தான். சைக்கிள் ஓட்ட தெரியலைனாலும் செம்ம சூப்பராக வண்டி ஓட்டலாம். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அதான் வந்துடுச்சு, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. சைக்கிளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சைக்கிள் கூட பார்த்திங்க அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணி அது பெடல் அமுத்தி நிறையா வேலை இருக்குது. இதெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கு அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சுன்னா முறுக்கலாம், அது பாட்டுக்கு போகும் அழகாக. அதனால ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸ்கூட்டி கற்றுக்கிறது. இன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்பவுமே வந்து நான் சொல்கிறது அதுதான், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நம்ம நினச்சா ஆகும். இதுக்கு ஏஜ் இல்லை, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் கிடையாது. 50 60 வயசுலையும் கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய்.